அந்த ஒளியின் மேலே எல்லா பாவங்களும் சுமத்துக்கிட்டு உலகம் இருளடைஞ்சது. மனுஷங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம தேவன்கிட்ட தான் ஓடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் தேவனும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளால் வாழவும் முடியாது, மறிக்கவும் முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுவோம்ல. ஸோ அவ்வளோ பெரிய எமோஷ்னல் பெயினையும் ஃபிசிக்கல் பெயினையும் கர்த்தர் நம்மளுடைய ஏசப்பா நம்மளுக்காக தாங்கி இருக்கிறாரு. நம்மளுடைய ஜீவனை மீட்க, நம்மளுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்காக, நம்மளை பரலோகம் சேர்க்கறதுக்காக இவ்வளோ பெரிய ப்ரைஸை ஆண்டவர் க்ராஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி திங். இது எதுவுமே ஈஸியாக வந்ததில்லை. ஆனால் நம்மள இன்றைக்கி பலர் இந்த கிருபை எவ்வளோ பெருசு, இந்த கிருபையை புறக்கணிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப அற்பமான சந்தோஷங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற பேர், புகழ், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம்னு எல்லா டெம்ப்ரரி பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நம்ம ஆண்டவரெல்லாம் விட்டு ஓடிட்டு பாவத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கோம். எல்லார்கிட்டேருந்தும் கைவிடப்பட்ட நிலைமையில ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டவர். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தாய் மறந்தால் நான் ஒன்று மறப்பதில்லை. ஸோ நம்மளுக்கு தான் பெயின் இருக்குது, நம்மளுக்கு தான் கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கு கவலை இருக்குது. எத்தனையோ நான் பிலீவர்ஸ் சொல்லி கேட்டிருப்போம்ல, கடவுளுக்கு கண் இருக்கா, கடவுளுக்கு என்னோட கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரா அப்படின்னு. கர்த்தர் இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணியிருக்கிறாரு. நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தின்படி பாடு அனுபவிச்சதுனால நம்மளை இந்த பாடுகள்லேருந்து தப்பி போக அவர் பண்ணுவார். திராணிக்கு மேலே நம்மளை ஒரு நாளும் சோதிக்கப்பட விட மாட்டார். ஆனால் அவர் நம்மளுக்காக பயங்கரமாக சோதிக்கப்பட்டிருக்காரு, ஃபிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலாகவும். லூக்கால நம்ம வாசிக்கிறோமே, அவரோட வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததுன்னு சொல்லி. அதை பற்றி நம்ம நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை மெடிக்கல் டைமில் ஹெமட்டோடோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ரிலேட்டட் டு ஆங்ஸைட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு நர்வ் டிஸார்டர் மாதிரி ஸ்டார்ட் ஆகி நம்மளோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகி, ஸோ இன்டர்னல் பிளட் லீக்கேஜ் ஏற்பட்ட நம்மளோட ஸ்வெட் கிளாண்ட்ஸ்லேருந்து பிளட்டாக கீழே வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நர்வ்ஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் அவர் பிரெயின். நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வர்றது நர்வ்ஸ் தான் இல்லையா? ஸோ ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பெயின், ட்ரௌமா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனில் இருந்திருப்பார். இது எல்லாமே அவர் பண்ணது அவுட் ஆஃப் லவ். நம்ம மேலே வச்சுருக்கிற லவ், மனுஷங்க மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அன்பு, அதை வெளிப்படுத்துறதுக்கு. பாவத்தினால மனுஷனுடைய ஆத்மா அழிஞ்சு போகிறது ஆண்டவருக்கு பிடிக்கலை. அதனால அவர் தன்னுடைய ஆத்மாவில் வியாகுலப்பட்டார். அவர் மிகவும் திகிலடைந்து துக்கமடைய தொடங்கினார். வேதம் போட்டிருக்கு. தேவனோட அன்பு எந்த லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ